ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் வைரல் இன் தமிழ். அழகான, அன்பான, வசதியான வாழ்க்கை, பார்க்குறவங்கெல்லாம் பொறாமப்படுற மாதிரியான வாழ்க்கையை ஒரு சின்ன சபல புத்தி எப்படி கெடுக்குது அப்படிங்கிற படம் தான் இந்த பேபிகள். பேபிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க 57 வயசு லேடி ஒரு சின்ன பையன் மேலே ஒரு ஆசை வயப்பட்டு அவள் செய்யக்கூடிய செயல் அவளுடைய லைஃபுக்கே பெரிய த்ரெட்டாக வருது. பேபிகள்னு 2024 வந்த இந்த படத்தோடைய ரீகப் இன்னைக்கு பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்க ஒரு பெரிய கம்பெனியோட CEO தான் இந்த ரோமிக்கு 57 வயசு ஆகுது. பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டு ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பார். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, 2 பேருமே ரொம்ப அழகான பொண்ணுங்க, ரொம்ப அன்பான ஃபேமிலி. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு விபரீதமான பழக்கம் இருக்குது. இந்த அம்மாவுக்கு எல்லாமே இருந்தாலும் இவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃபே வாழலை. எல்லாரும் இவங்களை பார்த்து பொறாமப்பட்டாலும் இவங்களுக்கு என்னமோ சப்மிசிவா, அதாவது யாராவது நம்மளை டாமினேட் பண்ணி நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு எப்பவுமே இந்த அம்மாவுக்கு இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே பொருந்தி போகுது. ஒரு நாள் இந்த அம்மா காலையில் எப்பவும் போல் அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு நாய் வந்துட்டு இவங்களை பார்த்து குலைக்க வருது. அதை பார்த்து பயந்துடுறாங்க. தூரத்தில் ஒரு சின்ன பையன் 27 வயசு, அவன் வந்துட்டு அந்த நாயை சும்மா சுண்டி கூப்பிட்ட உடனே அது ஓடி போயிடுச்சு. அதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு, அந்த பையனை ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க அன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது, நிறைய இன்டர்ன்ஷிப் வந்தவங்களை எல்லாத்தையும் மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரமாக பார்த்து அந்த ஆஃபீஸில் பெரிய ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் புது இன்டர்ன்ஸ் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அதே பையன் வரான், அவன் தான் சாமுவேல். இப்போ தான் இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சாமுவேலை பார்த்த உடனே ரோமிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவளுக்கு ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படுது. அவளுக்கு எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே தன்னை யாராவது டாமினேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த லேடிக்கு. அந்த சாமுவேலை பார்த்த உடனே இவன் வந்துட்டு நமக்கு பேராக இருந்தால் சூப்பராக இருக்கும்னுலாம் தோணுது. ஒரு நாள் நைட்டு பார்ட்டி இருக்குது, எல்லோரும் வந்து அந்த பார்ட்டி அட்டன் பண்ணிடுங்கன்ற மாதிரி எல்லாம் மெசேஜஸ் வந்துட்டு இந்த அம்மா CEOன்றனால எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவோடைய ஹஸ்பண்ட் நைட் இவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி பக்கத்தில் வராங்க. இந்த அம்மாவும் சரி அவன் நம்மளை டாமினேட் பண்ணட்டும்னு சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க. அந்த ஆள் அதுக்கெல்லாம் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிடுறாங்க. அப்போவே இந்த அம்மாவுக்கு இந்த லைஃப் ஃபுல்லாக நம்மளே தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணணுமா, இந்த மாதிரி செக்ஷுவல் லைஃப்பில் கூட அந்த ஆள் நம்மளை டாமினேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிட்டு அந்த ஆள் அமைதியாக படுத்து தூங்கிடுறான். இந்த அம்மாவும் தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் எல்லோரும் ஃப்ரைடே பார்ட்டிக்கு வந்துடணுன்ற மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. எல்லோரும் அந்த பார்ட்டிக்காக ரொம்ப உற்சாகமாக ரெடி ஆகுறாங்க. பார்ட்டியும் நடக்க ஆரம்பிக்குது. பார்ட்டியில் இவளோட கவனம் ஃபுல்லாமே அந்த சாமுவேல் மேலே தான் இருக்குது. சாமுவேலுக்கும் இந்த லேடிக்கு தம் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவனும் இந்த வாய்ப்பை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். சாமுவேலும் தனியாக இருக்கும்போது அந்த லேடிக்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். அந்த லேடியும் பேச ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவள் ஒரு CEO இல்லையா, அதனால் கொஞ்சம் கெத்தை மெயின்டைன் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டி வந்துட்டு சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நைட் பார்ட்டியில் இவ ஃபேமிலியோடவே வந்திருக்கா, 2 பெண்கள் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட. அந்த நேரத்தில் இவ சாமுவேலையே தேடிட்டு இருக்கா. சாமுவேல் பர்பஸாகவே அவனுடைய டையை அந்த பார்ட்டி நடக்கிற ஹால்குள்ளே போட்டுட்டு போகிறான். இவ எப்படி எடுப்பானா அவளுக்கும் தெரியும். இந்த லேடி அந்த டையை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டையை சாமுவேலாக நினச்சிக்கிட்டு அந்த டை கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே சாமுவேல் பர்பஸாக தான் செஞ்சுருக்கான்னு இந்த லேடிக்கு தெரியல. இந்த லேடியோட பிஹேவியர் இவளுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட எல்லாம் போய் பார்க்குறா. அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் ராத்திரி எல்லாம் அந்த சாமுவேலோட ஃபோட்டோஸையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஏஜ் டிஃப்ரென்ஸுங்கிறது இவ யோசிக்கவே இல்லை. ஆனால் இவ பார்ட்டிக்கு போகிறது அண்ட் இவ மேக்கப் பண்ணுறதெல்லாம் அவளுடைய பெண்கள் வந்துட்டு 2 பேரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க, வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ மேக்கப் பண்ணது எல்லாமே சாமுவேல் நோட் பண்ணி அவகிட்ட சொல்கிறதெல்லாம் இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதே மாதிரி அடுத்த நாள் ஆஃபீஸ் லிஃப்ட்டில் வந்துட்டு சாமுவேலும் ரோமியும் ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரி ஏற்படுது. அந்த நேரத்தில் சாமுவேல் இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறா. சாமுவேலோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இவ ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு எப்படியாவது சாமுவேல் கூட பேசணுங்கிற இன்டென்ஷன் ரொம்ப இருக்குது. சாமுவேல் எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குறான். அதெல்லாம் இவளை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிடுது. ஏஜ் டிஃப்ரென்ஸுங்கிறது இந்த இடத்துல சுத்தமாகவே எந்த இடத்துலையுமே வெளிப்படாத மாதிரி அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. இந்த லேடிக்கு இருக்க சாமுவேல் கிட்ட நெருங்கணும்னு தான் தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம 2 பேரும் எங்கேயாவது பார்ட்டி போகலாமான்ற மாதிரி டைரெக்டாக கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த லேடியும் வந்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சிடறா. அந்த ரூமில் யாருமே இல்லை, இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. அது 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கங்கிறது வந்துட்டு குறைஞ்சிட்டே வருது. திடீர்னு ரோமி அவளுடைய இன்டென்ஷன் எல்லாம் மறந்து போய் அவனை கிஸ் பண்ண போயிடுறா. கிஸ் பண்ண போன உடனே அந்த பையன் டக்குன்னு ஜர்க்காகி பின்னாடி திரும்பிடுறான். திரும்பினதுக்கு அப்புறம் தான் இவ கொஞ்சம் சுய நினைவுக்கே வரா. நினைவுக்கு வந்தோடனே சாரி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக
அம்மா கிளம்பி போயிடுறா. இவளுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் சாமியோலும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆஃபீஸ் எப்பவும் போல் நடக்குது. ஆஃபீஸில் வந்துட்டு சாமியோல் இவகிட்ட நேரில் வந்துட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும், நீ ஏன் விலகி போகிறேன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டி ரெடியாக இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு வந்துட்டு எல்லோரும் வரணுங்கிற மாதிரி இன்விடேஷன் வந்துட்டு ரோமி ஒரு சிஇஓ வந்துட்டு சொல்கிறா. அண்ட் ரோமிக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இவளை டாமினேட் பண்ணி அப்ரோச் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கில்ட்டு. சரி நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அவன் இப்போவாது ஏதோ ரொமான்டிக்காக பண்ணுறானான்னு பார்க்கறதுக்காக ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தியேட்டரை போய் பார்க்குற. அவனும் எதுவும் அவ்வளோவா கண்டுக்கல. அதுக்கப்புறம் இவங்கிட்ட வந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த அம்மா வீட்டுக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் இன்வைட் பண்ணிட்டு கிடந்தாங்க இல்லையா, அந்த பார்ட்டியும் நடக்குது. அந்த பார்ட்டி டேபிளில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிஇஓஸ் அண்ட் அந்த கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்க லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோமியோட டேபிளுக்கு ஒரு பால் வந்துட்டு ஆர்டர் பண்ணி அந்த டேபிளுக்கு வருது. யாருமே ஆர்டர் பண்ணல. ஆனால் அந்த ரோமிக்கு வந்துட்டு நல்லா தெரியுது சாமியூல் தான் இந்த லேடிக்கு வந்துட்டு பால் ஆர்டர் பண்ணியிருக்கான்னு. உடனே அவளும் அதை எடுத்து ஒரே கல்ப்பாக அடிச்சு தன்னை பார்த்துக்கிட்டே ரோமி அந்த பால் எடுத்து குடித்தது சாமியூலுக்கு ஒரு சிக்னல் மாதிரி அமைஞ்சிருது. சாமியூலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சிஇஓன்னு கூட பார்க்காம பக்கத்தில் வந்து குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவா. இது எல்லாமே இந்த லேடிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சாமியூலை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணும். அதனால பார்ட்டிக்கு ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் அந்த பார்ட்டி அட்டன் பண்ண போகிறா. பார்ட்டியில் எல்லாரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவன் மைண்ட் ஃபுல்லாக சாமியூல் மேலேயே இருக்குது. உடனே இவன் ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸ் போய் பார்க்கும்போது இவளுடைய டேபிளில் நாளைக்கு இந்நேரத்துக்கு இந்த ஹோட்டல் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அதை படித்த உடனே இவளுக்கும் தெரிஞ்சது அது சாமியூல் தானே. உடனே அந்த டைமுக்கு அது ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த லேடி அந்த சொன்ன ஹோட்டலுக்கு போய் நிற்கிறா. அங்கே போய் பார்க்கும்போது சாமியூல் அந்த இடத்துல இல்லை. நேரடியாக சாமியூலை பார்த்து இந்த மாதிரி நமக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது, உன் வயசுனே என் வயசுனா நான் ஒரு சிஇஓ அப்படி இப்படின்னு கெத்து காமிச்சிட்டு போயிடலான்ட்டு அந்த அம்மா அவகிட்ட இனிமேல் நமக்குள்ளே செட் ஆகாது, நீ இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்டிக்ஸ் எல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத, என்னுடைய ஏஜ் என்னன்னு தெரியுமா, என்னோட பொசிஷன் என்னன்னு தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சாமியூல் நீ என்னை பிடிச்சதுனால தான் அந்த பால் எடுத்து குடித்தேன்னு எனக்கும் தெரியும், நான் எப்போவுமே உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உன் கண்ணு எப்போவுமே என் கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது, நீ எப்போவுமே என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், உன்னோட ஹேபிட் இதுதாங்கிறத எனக்கு எப்போவோ ஜட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் ரோமி கிட்ட அவளுக்கு பிடிச்ச மாதிரியே டாமினண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறான். நீ என் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கேன்னு எனக்கும் நல்லா தெரியும், இப்போ என்ன புதுசாக பேசுகிறேன்ற மாதிரி எல்லாம் கேட்கும்போது இவளுக்கு அந்த இடத்துல இருக்கவே முடியல. நம்மளை இப்படி ஓப்பனாகவே ஒருத்தன் கன்ஃபரண்ட் பண்ணுறது இவளால் ஏற்றுக்கவும் முடியல. உடனடியாக அவள் அங்கேருந்து போகணும்னு ட்ரை பண்ணுறா. இவனும் அதை தடுத்து நிறுத்துறான். அவளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் அவளுக்கு மொத்தமாக சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அவள் ஒரு மூலையில் போய் நிற்கிறா. திடீர்னு இவன் அவளை நாய்க்குட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுறா. அவளும் நம்மளை ஒருத்தன் டாமினேட் பண்ணுறத ரொம்ப ரசிக்கிறான். ரசித்ததுக்கப்புறமா திடீர்னு இவளுடைய சிஇஓ மைண்டு வந்துட்டு அங்கே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இவளால் இப்படி ஒருத்தர் நம்மளை நடத்துறத அக்செப்டும் பண்ண முடியல. அவள் ஹெல்ப்லெஸ்ஸாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. அவள் அழுகிறத இவனாலையும் பார்க்க முடியாமல் அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறான். அவனுடைய அரவணைப்பு இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ரெண்டு பேரும் பயங்கர இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இடையில எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ ரெண்டு பேரும் ரகசியமாக மீட் பண்ணி அவங்களுடைய கோட் வேர்ட்ஸில் பேசிக்கிட்டு அங்கே ஆஃபீஸ்லேயும் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் எங்கெல்லாம் ப்ரைவசி கிடைச்சாலும் அங்கே இவங்க ரெண்டு பேரும் தப்பான உறவை ஏற்படுத்தி அங்கே வந்துட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது யாருக்குமே தெரியாதுன்னு ரோமி நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு நாள் ரோமி வேலை முடிச்சு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே சாமியூல் இருக்கா. சாமியூலை பார்த்த உடனே ரோமிக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அவள் இவ்வளோ நாள் சைலண்ட்டாக வச்சுருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி வீட்டுக்குள்ளே வரைக்கும் வர்றதை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அப்போ சாமியூல் வந்துட்டு சொல்கிறான், இந்த நீங்கள் மாதிரி லேப்டாப்பை வந்து ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய செக்ரட்டரி தான் என்னை வந்துட்டு கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறா. அப்போ ரோமிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது, நீ என்ன நினைக்க ட்ரை பண்ணுற, என் ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறியா, நீ என்னோடய ஃபேமிலிக்கெல்லாம் இது தெரியப்படுத்தணும்னு நினச்சின்னா உன் லைஃபையே நான் கொண்டுருவேன் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே சாமியூல் மறுக்கிறான். இந்த மாதிரி நான் ஜென்யூனாகவே உங்களுடைய லேப்டாப்பை கொடுக்குறக்காக தான் வந்தேன், நான் வேறு எதுவுமே சொல்லலை, உங்கள் ஃபேமிலி மிட்டையும் நான் எதுவுமே சொல்லலை, என்னை நம்புங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறா. இருந்தாலும் அவன் நம்ப மறுக்கிறா. சாமியூல் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா, அப்போ நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் அதெல்லாம் பொய்யா, உனக்கு ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லை, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ இன்டிமேட்டாக இருந்திருக்கோம், எவ்வளோ உறவு வச்சுருந்துருக்கோம், இருந்தாலும் நீ என்னை நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து டிசப்பாயின்மெண்ட்டோட போயிடுறான். போகும்போது உன்னை நான் இனிமேல் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் இதெல்லாம் ரோமிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்துது. இவ்வளோ நாள்
அவளுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், தன்னை ஒருத்தன் டாமினேட் பண்ணிட்டு இருந்ததுனால வந்து அந்த ப்ளஷர் அவளுக்கு கிடைக்காம போயிடுது. சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். இவளா நேராக போயிட்டு சாமியல் கிட்ட சமாதானம் பேசலான்னு ட்ரை பண்ணுறான். இங்கே பாரு, இவ்வளோ நாள் உன் கூட ஒன்றா இருந்துட்டேன், எனக்கு திடீர்னு இந்த அட்டென்ஷன் கிடைக்கலன்னா நான் செத்துடுவேன்றலாம் சொல்கிறான். ஆனால் சாமியலும் இந்தாம்மா நீ என்னை ரொம்ப தப்பாக பேசிட்ட, நீ உனக்கு ஒரு தேவை இருந்துச்சு, எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு, 2 பேரும் மியூச்சுவலாக தான் இதை நடத்தணும், இருந்தாலும் நீ எப்படி தப்பாக நடந்துக்கிட்டது என்கிட்ட பேசினது எனக்கு பிடிக்கலைங்கிறான். அன்றைக்கி நைட்டு ரோமி கிட்ட அவளுடைய சொந்த ஹஸ்பண்டு நெருங்கலான்னு பார்க்குறான். அவனை பயங்கரமாக திட்டிடுறா. உன் கூட நான் சந்தோஷமாகவே இல்லை, உன் கூட ஒவ்வொரு தடவை இருக்கும்போது எனக்கு வேற உங்கள் ஞாபகம் தான் வருதுன்ற மாதிரிலாம் சொல்லிடுறா. சொன்னதுக்கப்புறம் இவளுக்கும் பயங்கர கில்ட் ஆகிட்டு ராத்திரியே பப்புக்கெல்லாம் போகிறா. சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிடுறா. இருந்தாலும் அவள் போன பப்பில் பார்த்தீங்கன்னா சாமியோல் தான் வந்துட்டு பார் அட்டெண்டராக இருக்கான். பார் அட்டெண்டராக இருக்கிறத அவள் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த பப்புக்கு போய் அவன் கூட பேசலாம்னு நினச்சி ட்ரை பண்ணும்போது அவன் வந்துட்டு அங்கேருந்து அவனை அனுப்பி விட்டான். ரோமியோட ஹஸ்பண்டுக்கு ரோமி ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப ஜென்யூனாக வந்துட்டு ஏமா ராத்திரி அப்படிலாம் நீ பேசுனேன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் அதெல்லாம் சும்மா நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டு நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கன்றப்போ ஜேக்கப், அதாவது ரோமியோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு இல்லை உனக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நானும் அவங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் வேலைக்கு போயிடுறாரு. இருந்தாலும் ஒன்றா தான் வாழ்கிறாங்க. இப்போது அடுத்த நாள் ரோமி சாமியோலை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ சாமியல் இங்கே பாரு உனக்கு நான் 7 நிமிஷம் தான் கொடுப்பேன், அதுக்குள்ளே என்ன பேசுகிறதுனால பேசிக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சாமியல் கிட்ட ரோமி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம மறுபடியும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், எனக்கு வந்துட்டு உன்னை விட்டால் இப்போ யாரும் இல்லை, எனக்கு வந்துட்டு உன்னை தான் பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறா. ஆனால் சாமியல் இதெல்லாம் காதில் கூட வாங்கிக்கல. அப்புறம் வந்துட்டு சாமியல் அவனோட ஸ்டாண்ட் எடுக்கிறான். இந்த ஸ்டாண்ட்லலாம் வந்து ரோமி இவன்கிட்ட கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆயிடுறான். நான் இனிமேல் உன் கூட இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும், ஒரு சின்ன வித்தியாசம் காமிச்சின்னா கூட நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன்னு சொல்லி அவள் மிரட்டுறா. ஆரம்பத்தில் இவளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா இவ ஒரு சிஇஓ பொசிஷனில் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இன்டர்ன் வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும், மறுக்காமல் செய்யணுங்கிறான். இப்போ தான் அவள் வேறு வழி இல்லாமல் அந்த பையனோடைய உறவில்லாமல் தன்னால் வாழ முடியாதுங்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறமா சாமியோல் ரோமி மேலே ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். பயங்கர டாமினேட்டிவாக இருக்கா. அவன் நாய்க்குட்டி மாதிரி இவ என்ன சொன்னாலும் செய்கிறா. தட்டில் பால் ஊற்றி வச்சு குடின்னு சொன்னால் கூட அவள் வந்து குடிக்கிறான். அந்த அளவுக்கு சாமியோலுடைய உறவு மேலே பயங்கரமான பைத்தியமாக இருக்கா. இப்போ ரோமியோட 2வது பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரோமிக்கே தெரியாமல் ரோமியோட செக்ரட்டரி அந்த பார்ட்டிக்கு நம்ம சாமியோலையும் கூட்டிகிட்டு அந்த என்ட்ரி கொடுக்குறா. பார்த்த உடனே ரோமிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. இவன் எதுக்கு இவ கூட வரா, 2 பேருக்கு என்ன தொடர்பாக இருக்கும்னு அவளுக்கு மைண்டு ஃபுல்லாக இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு அஃபேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனையாகவே இருக்குது. இவ எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணுறத பார்க்குறதாலும் அவளுக்கு அவனை பார்த்த உடனே பயங்கர கோவம் வந்துடுது. நீ எதுக்கு அவ கூட வந்த, நீயும் அவளும் ஏதாவது ஒன்றா இருக்கீங்களா, அஃபேரில் இருக்கீங்களா, என்னை தவிர நீ வேறு யாரையும் தொடக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு பயங்கர கண்ட்ரோல் பண்ணுறா. அந்த நேரத்தில் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத அந்த செக்ரட்டரி பொண்ணும் பார்த்துட்றா. பார்த்ததுக்கப்புறமா ரோமிக்கும் பயங்கர டென்ஷன் ஆகிடுது. இவ யார்ட்டையாவது சொல்லிடுவாளோன்னு சரின்னு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி சாமியோல் அங்கேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறா. இதுக்கப்புறம் ரோமிக்கு பயங்கர டென்ஷனாகவே இருக்குது. இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய பதவிக்கும் நம்மளுடைய பேருக்கும் ரொம்ப பெரிய அசிங்கமாயிரும்ட்டு அடுத்த நாள் காலையில் வேகமாக ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இவ பேச கூப்பிடும்போது அந்த செக்ரட்டரி நம்மளுடைய ப்ரமோஷனை பற்றி தான் ஏதோ பேச போகிறாளாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரோமி சாமியோலை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்ட்டு பேசும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும். இது எதுக்குடா கூப்பிட்டு என்னை கிட்ட சாமியோலை பற்றி கேட்குறாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் சாமியோல் பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எதுக்கு அவன் கூட வந்தேன்ற மாதிரியான கேள்விகளை இவ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டா. இந்த விஷயம் சாமியோலுக்கு தெரிஞ்சு நீ எதுக்கு அவகிட்ட இதை பற்றி எல்லாம் கேட்டுட்ருக்க, அன்றைக்கி நான் ஜென்ரலாக தான் வந்தேன், நீ இப்படியெல்லாம் பண்ணுறது வந்துட்டு நல்லா இல்லை, நம்ம 2 பேரும் என்ன கல்யாணம் பண்ண புருஷன் பொண்டாட்டியா, நம்ம ஏன் 2 பேரும் 2 பேத்துக்கும் லாயலாக இருக்கணும் நீ எதிர்பார்க்குறன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறா. இது எதுவுமே ரோமி காத்துக்கு போகலை. ரோமி காத்தில் விழுந்தது எல்லாம் அவனுக்கும் இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறதான். இது தெரிஞ்சதுக்கப்புறமா இவளுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு நாள் ரோமிக்கும் சாமியோல் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது சீக்கிரம் வந்துடு அப்படின்னு எப்பவும் போல ஒரு டைமிங் சொல்கிறா. அந்த பார்ட்டின்னு போட்ட உடனே ரோமிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. பேட்ச் ஆக போகிறோம், 2 பேரும் மறுபடியும் ஒன்றா இருக்க போகிறோம், அவங்க இன்டிமெசி தொடர போகுதுன்னு நினச்சி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பார்ட்டியில் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. தான் ஒரு சிஇஓங்கிறத மறந்து அவள் வந்துட்டு அவன் கூட ஆடிக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே அந்த இடத்துல வந்துட்டு கேஷுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ அந்த செக்ரட்டரி கிட்ட ரோமி சாமியூலை பற்றி பேசினா இல்லையா, அந்த செக்ரட்டரி பொண்ணு மனசில் இது எதுக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னு ரொம்ப ரொம்ப அன்னீசியாக ஃபீல் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அந்த செக்ரட்டரிக்கு ரோமி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அவள் டைரெக்டாகவே ரோமி கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கூட இந்த மாதிரி ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். அன்றைக்கி பார்ட்டியில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் 2 பேரும் அடிக்கடி ஹோட்டலில் மீட் பண்ணுறதும் எனக்கு தெரியும். நான் உங்கள் ப்ரைவேட் செக்ரட்டரி, நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உங்களுடைய பொண்ணுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் எவ்வளோ அவமானமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேத்துக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டியவங்க, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையுமே நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்புகளையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி இந்த லேடிஸ் எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி ஜென்யூனாக அந்த பொண்ணு அவளுடைய மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே ரோமி கிட்ட சொல்கிறா. ரோமிக்கு ஒரே நேரத்தில் அசிங்கமாகவும் இருக்குது, கில்ட்டாகவும் இருக்குது. அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. எவ்வளோ பெரிய சிஇஓவாக இருந்தோம், நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன லஸ்ட்டுக்காக, ஒரு சபலத்துக்காக ஒரு 27 வயசு பையன்கிட்ட போய் இப்படி நாய் மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இந்த ரோமிக்கு இப்போ தான் வருது. ரொம்ப ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இதை வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு ரோமி ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. இப்போ இதை யாருக்கிட்டையுமே இவங்க டிஸ்கஸ் பண்ணலை. அந்த பொண்ணுக்கு செக்ரட்டரி இருக்கலையே, அவளுக்கு வந்துட்டு ஜென்யூனாக தேங்க்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு இதை உணர வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு நேரடியாக போய் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் கூட எனக்கு வந்துட்டு இல்லற வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம் கிடையாது. நான் ஒரு டாமினேட்டிவ் பர்சனை தான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதா நினச்சி என்னுடைய ஆசைகளை வந்துட்டு நீங்கள் தீர்த்து வைக்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறா. இதனால தான் நான் வேற ஒரு 27 வயசு பையன் கூட இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தேன்னு சொல்லிடுறா. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா அவள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, ஒரு சின்ன சபலத்துக்காக நீ இந்த மாதிரி இவ்வளோ நாள் எங்களெல்லாம் ஏமாத்திருக்க, எங்கள் மூஞ்சிலெல்லாம் கறியை பூசிட்டு, இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி அந்த ஆள் உடஞ்சி போயிடுறாரு. இந்த பொண்ணு எவ்வளவோ வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இருந்தாலும் அவர் வந்துட்டு கேட்குறதா இல்லை. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவள் ஹஸ்பண்ட் கோவிச்சுட்டு போனதுக்கப்புறமா இவள் ரொம்ப நேரம் பெட்டில் படுத்துட்டு ரொம்ப தனிமையில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியே போய் பார்க்கும்போது இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் அந்த சாமியூல் வந்து தைரியமாக நீந்திக்கிட்டு இருக்கான். மரியாதையை வெந்திரிச்சு வெளியே போகணும்னு சொல்கிறதுக்குள்ளே இவளையும் பிடிச்சி உள்ளே இழுத்துறா. 2 பேரும் உள்ளுக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க, எப்பவும் போல தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்க்காத விதமாக அங்கே நடந்தது என்னென்னா, ரோமியோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துடுறான். வந்து 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துடுது. சண்டை வந்ததுக்கப்புறமா ரோமியோட ஹஸ்பண்ட் என்ன இருந்தாலும் 60 வயசுக்கு மேற்பட்டவர் இல்லையா, அவர் வந்துட்டு தோற்று போயிடுறாரு. அவருக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. இப்போது ரோமி வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து 2 பேத்துக்கு வச்சு விடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. அதை பார்த்த உடனே சாமியூலுக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுது. நேராக போயிட்டு ரோமியோட ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் இது என்னடா தெரியாமல் பண்ணுற விஷயமான்ற மாதிரி அந்த ஆள் கேட்குறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு ஒரு வழி இல்லையா, அவனும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான் இந்த மன்னிப்பை. இப்போது அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு அவளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரியே ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. அந்த ஆஃபீஸில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு அந்த பொண்ணு வந்துடுறா. இப்போ ரோமியும் அவளுடைய ஹஸ்பண்டும் வந்துட்டு ஒன்றா தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்குது. இது வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய பொண்ணு, அப்பா உனக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காருமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவளும் வந்துட்டு சரி, இன்னும் ரொம்ப கில்ட்டாக இருந்தாலும் இவங்க லைஃப்பை மறுபடியும் மீண்டு கொண்டு வரணும்னா இவங்க யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து தான் ஆகணுங்கிறக்காக இவளும் வந்துட்டு அங்கே போகிறா. 2 பேரும் தனிமையில் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இனிமையாக அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த நேரமாக பார்த்து அந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கே போயிடறான் சாமியூல். இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் அவங்க 2 பேர்த்தோடைய லைஃப் வந்துட்டு ரொம்ப கெட்டு போயிடும்ன்றது உண்மை அவனுக்கு தெரியுது. இப்போ அவன் நினச்ச மாதிரியே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த சாமியூலுக்கு தனிமை மறுபடியும் வாட்ட ஆரம்பிக்குது. தனிமையில் இருக்கிறது தாங்க முடியாமல் ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறான். ரோமி அண்ட் அவளுடைய ஹஸ்பண்டும் அவங்களுடைய ஹாப்பியான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு எது பிரச்சனையாக இருந்ததோ, அதாவது டாமினண்ட்டான ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் வெறும் காதலை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்ததுனால அவளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் அவளுடைய ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இவளும் அவரும் சேர்ந்து 2 பேரும் பேசி இவங்களுடைய பர்சனல் லைஃப்பை வந்துட்டு ரொம்ப அழகாக கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இன்டிமசி மூலியமாக இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடக்குது.
இதுதான் பேபி கேர்ள் படத்துடைய கதை. அதாவது இந்த பேபி கேர்ள் படத்தில் நிறைய விஷயங்களை வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணி பேசியிருப்பாங்க. செக்ஷுவல் டிசையருங்கிறது ஆம்பளைக்கு மட்டும் இல்லை, ஒரு லேடிக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரியான விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக போட்டு உடச்சி தைரியமாக ஒரு மூவியாக கொண்டு வந்ததுக்கு இந்த படத்தை பாராட்டலாம். உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கள், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. FB பேஜ்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு உறவை நீங்கள் ஆதரிப்பீங்களா, எதிர்ப்பீங்களா, இல்லை லேடிஸ்க்கு வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன டிசையர்ஸ் எல்லாம் அக்னாலேஜ் பண்ணணுமாங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.